ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி தியரி ஆஃப் மோட்டிவேஷன் பற்றி அந்த டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, Maslow's need hierarchy theory of motivation. ஸோ மேஸ்லோ அப்படின்ற ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா நீட்ஸ் ஹைரார்கி தியரி, மோட்டிவேஷன் ரிலேட்டடான ஹைரார்கி தியரி பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டிங் ஹியூமன் பிஹேவியரை பற்றின ஒரு தியரி தான் அவர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் தியரி அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியரி வந்து மோஸ்ட்லி எதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை அ சீரீஸ் ஆஃப் நீட்ஸ், அவங்களுடைய தேவைகள் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தியரி வந்து எப்படி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் எஸ்டீமை வந்து அவங்க ரீச் பண்ண முடியுது அப்படின்றத பற்றியே சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஸ்லோஸ் ஹைரார்கி தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் நீடு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டே வரும். ஓகேவா? அதனால தான் வந்து ஹைரார்கி தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஃபிசியாலாஜிக்கல் நீட்ஸ். ஓகேவா? ஒரு மனிதனுடைய ஃபிசியாலாஜிக்கல் தேவைகள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதில் ஆரம்பித்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், பூர்த்தியாக வந்து அவனுடைய தேவைகள் எந்த இடத்துல வந்து அவனுடைய தேவைகள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைரார்கி தியரியில் வந்து சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலாஜிக்கல் நீட்ஸு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி நீட்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா லவ் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ், த ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ், அண்ட் த லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய லோயர் லெவல் நீட்ஸ், குறைந்தபட்சம் அவங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாகும் போது தான் அவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் வந்து ஹையர் லெவலில் தேடி போகும். பேசிக்கே அடிப்படையே உனக்கு கிடைக்காத போது நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நம்ம வந்து போக மாட்டோம். இப்போ என்கிட்ட ஒரு வெஹிக்கிள் கிடையாது, நான் நடந்து தான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய தேவை எதையும் நோக்கி போகும், சைக்கிளை வந்து நான் எப்படி வாங்குறதுன்றதை பற்றி போகும். ஓகே, என்னுடைய சைக்கிள் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பைக் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய உந்துதல் எதை நோக்கி போகும் அப்படின்னா பைக்கை நோக்கி போகும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பேசிக் நீட்ஸு சாட்டிஸ்ஃபை ஆக ஆக தான் நம்ம வந்து ஹையர் லெவல் நீட்ஸை பற்றியே நம்ம என்ன பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும். அதை தான் வந்து இவர் இந்த இடத்துல வந்து சொல்ல வராரு. ஓகே, சின்ஸ் motivation is highly complex, many researchers have studied about motivation from several dimensions and developed some theories. ஸோ மோட்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயந்தான். ஓகேவா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விஷயத்துலேருந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச்சர்ஸ், ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட்டிவேஷனை வந்து பல கோணங்களில் வந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ரிசர்ச் பண்ணி நிறைய தியரிஸையும் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. தீஸ் தியரிஸ் ஹெல்ப்ஸ் டு டெவலப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த மோட்டிவேஷன் ஃபினாமினன். இந்த தியரிஸ் எல்லாம் வந்து நமக்கு மோட்டிவேஷன்னா என்ன, அது எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகுது, எந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த தியரிஸ் எல்லாமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தீஸ் மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி தியரி இஸ் கன்சிடர் ஃபண்டமெண்டல் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி தியரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஒரு அடிப்படையை பற்றின விஷயங்களில் எப்படி வந்து அவங்க மோட்டிவேட் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது ஒரு எம்ப்ளாயி பற்றின்றது கிடையாது, இது ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை வந்து புரிந்து கொள்வதற்கு எப்படி வந்து மோட்டிவேஷன் வந்து உந்துதலாக இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த மேஸ்லோஸ் நீட் ஹைரார்கி தியரி அப்படின்றது.
Okay, Abraham Maslow, a well-known psychologist, in a classic paper published in 1943, outlined the elements of an overall theory of motivation. So, Maslow's theory-னுடைய ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் மாஸ்லோ. இவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைரார்கி தியரியை பற்றி அவர் வந்து 1943ல் கிளாசிக் பேப்பர் அப்படின்றதுல அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தியரி வந்து எப்படி ஹியூமன் நீட்ஸை பேஸ் பண்ணி இந்த தியரியை கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து எக்ஸாமின் பண்ணி அவங்க நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபிசியாலாஜிக்கல் நீட்ஸ். ஓகேவா, பேசிக் ஃபிசியாலாஜிக்கல் நீட்ஸ், அடிப்படையான தேவை. நமக்கு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் அடிப்படையான ஒரு தேவை. ஸோ அந்த நீடை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகணும்? சாட்டிஸ்ஃபை ஆகணும். தீஸ் நீட்ஸ் ஆர் மோஸ்ட் பேசிக் இன் த ஹைரார்கி அண்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு ப்ரைமரி நீட்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து முதன்மையான தேவையாக இருக்கும். ஒருத்தர் உயிர் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த அடிப்படை தேவைகள் வந்து என்ன பண்ணப்படணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணப்படணும். ஸோ ஹங்கர், தர்ஸ்ட், ஷெல்டர், ஸ்லீப் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் நீட்ஸ். ஸோ இந்த நீட்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இந்த ஆர்கனைசேஷனல் கான்டெக்ஸ்ட் பேசிக் சேலரி ஹெல்ப்ஸ் டு சாட்டிஸ்ஃபை நீட்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனிப்பட்ட மனிதனாக பார்க்கும்போது வந்து அடிப்படை தேவை அப்படின்றது வந்து ஃபுட், ஷெல்டர் இதெல்லாம் தான். ஆனால் இதுவே வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயினுடைய அடிப்படை தேவை என்ன? அவனுக்கு சரியான சேலரி வந்து அவனுக்கு கிடைக்கணும். அப்போ அவங்க ஆப்வியஸ்லி வந்து அவங்களுடைய தேவைகள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியாலாஜிக்கல் நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஆர் செக்யூரிட்டி நீட்ஸ். ஓகே, நான் வந்து எனக்கு சாப்பாடு எல்லாம் எனக்கு கிடைக்குது. அடுத்து நான் என்ன பார்ப்பேன்? என்னுடைய பாதுகாப்பை நான் பார்ப்பேன் இல்லையா? ஸோ ஒன்ஸ் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பு, செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை, இதை பற்றி தான் வந்து அடுத்து அவங்க திங்க் பண்ணுவாங்க. அதே போல் தங்களை பாதிக்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்யூரிட்டினா பண தேவைகள். அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் உடல் நலனையும் பாதுகாத்துக்கணும். அடுத்த நீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவைகளை நோக்கி போகும். ஓகே, தீஸ் நீட்ஸ் ப்ரொவைட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் ஹார்ம். ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் ஹார்ம் அப்படின்னும் பொழுது நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காகவும் சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலனுக்காகவும் சரி நம்ம வந்து சில செக்யூரிட்டி நீட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஜாப் செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம், பென்ஷன் பிளான். இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும். அதாவது வேலையிலேருந்து திடீர்னு தூக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்கணும். அதே போல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம், அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து எப்படி இருக்கணும்? நிலையான வருமானமாக இருக்கணும். அதே போல் ஒருவேளை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோன்னா அவங்களுக்கான பென்ஷன் பிளான்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பை குறிப்பதாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், அடுத்தது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு உன்னுடைய தேவைகள். இதுதான் வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா அஃபிலியேஷன் ஆர் பிலாங்கிங் நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு இருக்கலாம், இல்லை வந்து செட் ஆஃப் குரூப் இருக்கலாம், செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் கனெக்ஷனை நோக்கி போகும். ஓகேவா? சோஷியல் அண்ட் சொசைட்டி கனெக்ஷனை நோக்கி போகும். தீஸ் நீட்ஸ் ரெஃபர் டு அஃபெக்ஷன், சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், அக்செப்டன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அடுத்த தேவைகள் வந்து நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்களோட நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டியோட வந்து நம்ம வாழ்கிறதுக்கான சில தேவைகள். ஸோ அதையும் வந்து கொடுக்கக்கூடியது வந்து அஃபிலியேஷன் அண்ட் பிலாங்கிங் நீட்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது சுயமரியாதை, நமக்கான ரெக்கக்னிஷன், அங்கீகாரம். ஓகேவா? அதே போல் நம்மளை பற்றின அட்டென்ஷன். ஓகேவா? இது எல்லாத்தையுமே குறிப்பிடுறது வந்து எஸ்டீம் நீட்ஸ். அதாவது நம்மளுடைய குணாதிசயங்களை வந்து எல்லாருமே வந்து சரியான முறையில் வந்து அங்கீகரிக்கணும். ஓகேவா? அதை தான் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டீம் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் நீட் இன் த ஹைரார்கி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலினுடைய நீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கிறது இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்றது. இட் ரெஃபர்ஸ் டு த ட்ரைவ் டு பிகம் what one is capable of becoming. These needs include growth, self-fulfillment and achievement of growth. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான வளர்ச்சியை சொல்கிறது. ஓகேவா, அவங்களுடைய வளர்ச்சி, அதே போல் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது அவங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து அவங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு ஸ்டேஜ். அதே போல் அவங்களுடைய கோல்ஸை வந்து அவங்க ரீச் பண்ணிட்ட ஒரு ஸ்டேஜ். அதை சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, அவங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல், அவங்களுடைய பர்சனல் க்ரோத், இதை எல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் இண்டிவிஜுவல் ஆஸ் அ இண்டிவிஜுவல் பர்சனாக வந்து பார்த்திங்கன்னா ஹைரார்கி தியரி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஹங்கரில் ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹங்கர் சாட்டிஸ்ஃபை ஆனவுடனே அடுத்து எங்கே போகுது? ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்கம் வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது சொசைட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்தது ஸ்டேட்டஸ், நமக்கான ஒரு இடத்தை வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கிறோம். ஓகேவா, அடுத்தது செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், நம்மளுடைய எல்லா தேவைகளும் வந்து பூர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு ஸ்டேஜ். இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதுவே ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயினுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பேசிக் சேலரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு தேவையானது சேலரி தான் மெயின் தேவை. அடுத்தது வந்து பென்ஷன் பிளான், அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கான ஒரு செக்யூரிட்டி தேவை. அதுக்கு தான் வந்து பென்ஷன் வந்து பென்ஷன் பிளானை பற்றி அவங்க திங்க் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டியல் ரிலேஷன்ஸ் வித் கொலீக்ஸ். ஸோ அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய கூட இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்னோட ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டைட்டில் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பொசிஷனில் வந்து அவங்க இருக்காங்க, ஒர்க்கராக இருக்காங்களா, மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறாங்களா, அந்த பொசிஷனை சொல்லது தான் வந்து ஜாப் டைட்டில் அப்படின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல்ஸ், அவங்களுடைய அட்மோஸ்ட் கோல் வந்து அவங்க ரீச் பண்ணிட்ட மாதிரி. அதாவது அவங்க வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு ஆஸ் அ டைரக்டராகவும் போயிருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஈவன் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மூலமாக வந்து அவங்களுடைய பர்சனல் க்ரோத்தை வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் எக்ஸாம்பிளில் வந்து இதெல்லாம் வரும். ஸோ மெயினானது பேசிக் ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ், செகண்ட் ஒன் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், தேர்ட் ஸ்டேஜ் வந்து அஃபிலியேஷன் அண்ட் பிலாங்கிங்னஸ் நீட்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் எஸ்டீம் நீட்ஸ், அண்ட் த ஃபிஃப்த் ஒன் லாஸ்ட் ஒன் வந்து ஹையர் லெவல் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் அப்படின்றது. ஓகே, மேஸ்லோஸ் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் அசம்ஷன்ஸ். அதாவது ஒரு சில அசம்ஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணி அதாவது சில கற்பனையான சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியரி வந்து அதன் அடிப்படையில் தான் இந்த தியரியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பீப்புள்ஸ் பிஹேவியர் இஸ் பேஸ்ட் ஆன் தேர் நீட்ஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப தான் அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த தியரியை கொண்டு வந்திருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சச் நீட்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் தர் பிஹேவியர். ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் வந்து பூர்த்தியாக படுறதை பொறுத்து தான் அடுத்த பிஹேவியர், அவங்களுடைய செயல்பாடு வந்து அந்த தேவைகள் பூர்த்தியானதுக்கு அப்புறம் தான் அடுத்த செயல்பாட்டுக்கே அவங்க பிஹேவியர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் மேஸ்லோ தியரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பீப்புள்ஸ் நீட்ஸ் ஆர் இன் ஹைரார்கியல் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக் நீட்ஸ் டு அதர் ஹையர் லெவல் நீட்ஸ். ஸோ ஒவ்வொரு பீப்புளினுடைய நீடும் வந்து பார்த்திங்கன்னா ஹைரார்கியல் ஆர்டரில் தான் இருக்கும். அதாவது அவருடைய அடிப்படை தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய தேடுதல் வந்து அடுத்தடுத்த தேவைகளை நோக்கி போகும். அப்படி ஹையர் லெவலை தேடி அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் a satisfied need can no longer motivate a person.
ஆல்ரெடி வந்து என்னுடைய பேசிக் நீட்ஸ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எனக்கு வந்து இருக்கிறதுக்கு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஓகேவா, நான் போட்டுக்கிறதுக்கு எனக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த நீடு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போது எந்த விதத்துலையுமே வந்து ஓகே என்னுடைய இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்ட்டு நான் அந்த இடத்துலையே வந்து நான் வந்து நிற்க மாட்டேன். அது வந்து அந்த சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம் வந்து என்னை எப்போவுமே திரும்பவும் என்ன பண்ணாது, அதை மறுபடியும் அந்த உணவை தேடியோ இல்லை வந்து பொருளை தேடியோ வந்து என்னுடைய தேவைகள் வந்து போகாது. அடுத்த ஸ்டேஜை நோக்கி தான் என்னுடைய தேவைகள் வந்து போகும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. ஒன்லி நெக்ஸ்ட் ஹையர் லெவல் நீட் கேன் மோட்டிவேட் ஹிம். அடுத்த ஸ்டேஜ், இப்போ நான் நடந்து போகிற இடத்துல நான் சைக்கிளில் போகிறேன் அப்படின்னும் போது சைக்கிளில் போகிறதுக்கான தேவை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ என்னுடைய அடுத்த தேவை வந்து நான் இன்னொரு சைக்கிளை வாங்குவேனா? கண்டிப்பாக கிடையாது. அடுத்து நான் வந்து ஒரு பைக்கை வாங்கணும், ஒரு காரை வாங்கணும் அப்படின்ற என்னோட தாட் வந்து அப்படி மோட்டிவேட் ஆகுவேன், ஹையர் லெவலுக்கு மோட்டிவேட் ஆகுமே தவிர்த்து அந்த ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபை ஆன தேவைகளை வந்து நான் தேடிட்டு நான் போக மாட்டேன் இல்லையா? அதுதான் வந்து இந்த மேஸ்லோஸ் தியரி வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் a person moves to the next higher level of the hierarchy only when the lower need is satisfied. ஒரு லோயர் நீடு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பர்சனும் வந்து ஹையர் லெவல் ஹைரார்கி லெவலை வந்து பேஸ் பண்ணி அவங்களுடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ மேஸ்லோஸ் தியரி ஃபோக்கஸஸ் ஆன் த நீட்ஸ் ஆன் த பேசிஸ் ஃபார் மோட்டிவேஷன். ஸோ மேஸ்லோ தியரி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மனிதனுடைய தேவைகளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அது எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்கள கொண்டு போகுது அப்படின்றத சொல்கிறது தான் மேஸ்லோஸ் ஹைரார்கி தியரி. திஸ் தியரி இஸ் வைட்லி ரெக்கக்னைஸ்ட் அண்ட் அப்ரிஷியேட்டட். ஹவவர் some of these propositions are questioned on his classification of needs and hierarchy of needs. ஒரு தியரி ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். அதில் நிறைய வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்றதையும் வந்து சிலர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பட் டிஸ்பைட் சச் கிரிட்டிசிசம் த தியரி இஸ் ஸ்டில் ரெலவெண்ட் பிகாஸ் நீட்ஸ் no matter how they are classified are important to understand the behavior. ஓகே, என்ன கிரிட்டிசிசம் இந்த தியரியை பற்றி இருந்தாலும் குறைபாடுகள் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரி அப்படின்றது வந்து ஸ்டில் ரெலவெண்ட் டு நீட்ஸ், மனிதனுடைய தேவைகளை பேஸ் பண்ணி தான் இந்த தியரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அதை வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. எப்படி ஒரு மனிதனுடைய பிஹேவியர் அப்படின்றது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றத கிளியராக வந்து இந்த ஹைரார்கியல் தியரியில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இட் ஹெல்ப்ஸ் மேனேஜர்ஸ் டு ரியலைஸ் தட் நீட் லெவல் ஆஃப் எம்ப்ளாயி ஷுட் பி ஐடென்டிஃபைட் டு ப்ரொவைட் மோட்டிவேஷன் டு தெம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் வந்து ஒவ்வொரு மேனேஜருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயினுடைய நீட் என்ன அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள அதற்கேற்ப அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுடைய வேலைகளை வந்து பர்ஃபெக்டாக செய்ய வைக்கிறது அப்படின்றது வந்து ஒவ்வொரு மேனேஜரும் வந்து ரியலைஸ் பண்ணக்கூடிய விதத்தில் இந்த தியரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்லோஸ் ஹைரார்கி தியரி. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.